ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா மகாராஷ்டிரால இருக்கிற எல்லோரா கேவ்ஸ்ல இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம சத்ரபதி சாம்பாஜி நகர்ல இருந்து எல்லோரா கேவ்ஸ் வரைக்கும் வந்த மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் லாக் பார்த்தோம். அதாவது உங்களுக்கு சாம்பாஜி நகர் வந்துட்டு எப்படி எல்லோரா கேவ்ஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு கைட் மாதிரி இருக்கும் அந்த வீடியோ. இந்த வீடியோல வந்து நாம எல்லோரா கேவ்ஸை போய் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம எல்லோரா கேவ்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நம்ம எல்லோரா கேவ்ஸ் பார்க்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாங்க. நாம சாம்பாஜி நகர்ல இருந்து உடனே கிளம்பிட்டோம், டைம் இல்லைன்ட்டு இங்க வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஸோ அதே மாதிரி ஹோட்டல் இருந்துச்சு, சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகேவா? வெஜ் தாலி தான் சாப்பிடுறோம். மக்களே, மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரியே வந்து சாப்பாடு கிடைக்குங்க. என்ன கொஞ்சம் பூரி பாஜி, அதுக்கப்புறம் சமோசா, நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் கலவையா இருக்கும். எல்லோரா கேவ்ஸ் என்ட்ரன்ஸ்லயே வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு நிறைய. நல்லா சாப்பிட்டு தெம்பா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? வாங்க சாப்பிட்டு போவோம். ஹலோ மக்களே, வெல்கம் டு எல்லோரா கேவ்ஸ். இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜோட பிறந்த நாள் அன்னைக்கு நாம எல்லோரா கேவ்ஸ் வந்திருக்கோங்க. அதனால எல்லா பக்கம் இந்த கொடி வச்சிருக்காங்க. ஊரே வந்து விழா கோலம் பூண்டு இருக்குங்க. மகாராஷ்டிராவே அழகா வந்து குதிரை வண்டி பார்த்துட்டு நாம போக போறோம். அங்க இருக்க என்ட்ரன்ஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட இங்க பாருங்க பார்க்கிங் லாட் இருக்கு. பார்க்கிங் லாட்டு, அதுக்கப்புறம் கேன்டீன் அதெல்லாம் உள்ள இருக்கு. ஓகேவா? 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங்கான ஸ்பேஸ் எல்லாம் இங்க இருக்கு. வெல்கம் டு எல்லோரா கேவ்ஸ், யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர்னு போட்டிருக்காங்க பாருங்க. மகாராஷ்டிரா டூரிசம் MTDC-னால மேனேஜ் பண்ணப்படுது. டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து இ ரிக்ஷாஸும் அவைலபிளா இருக்குமா? ஏன்னா பெரிய ஏரியாங்க இது. உள்ள போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க மக்களே, மெயின் ரோட்ல இருந்து நாம என்ட்ரன்ஸ்குள்ள போறோங்க. இது வந்து ஒரு ஹில்லி ஏரியா மக்களே. ஸோ ஒரு ஹில்ஸ்குள்ளதான் கொடைஞ்சு இந்த கேவ்ஸ் கட்டியிருக்காங்க அந்த காலத்துல, ராஷ்டிரகூட்டர்கள் காலத்துல. ஸோ உள்ள போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நாம கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours ஆகும்னு சொன்னாங்க மெயின் கேவ்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. மொத்தமா இருக்கிற எல்லா கேவ்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா 5-6 hours கூட ஆகும் போல இருக்குங்க. உள்ள வந்தோடனே வந்து பேகேஜ் செக்யூரிட்டி பண்றாங்க. உள்ளுக்குள்ள வந்து கேமராஸ் எல்லாம் கொண்டு போகணும்னா அதுக்கு தனியா நம்ம பே பண்ணணும். மொபைல் கேமராஸ்க்கு எக்ஸ்ட்ரா கிடையாது. ப்ளீஸ் கான்டாக்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கைட்ஸ் நியர் என்ட்ரி டிக்கெட்ஸ் டு புக்கிங் கவுண்டர் ஒன்லி. ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லார்கிட்டையும் போய் கைடுக்கு அப்ரோச் பண்ண வேண்டாம்னு போட்டிருக்காங்க. மக்களே, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. பெர் ஹெட் வந்து 40 rupees இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு. ஆன்லைன்லேயும் நீங்கள் டிக்கெட் இது பண்ணிக்கலாம், பேடிஎம்லேயோ. ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்கிருந்து நாம இங்க பாருங்க, நம்ம தேசிய கொடி சூப்பரா பறக்குது பாருங்க. உள்ள இங்கிருந்து பார்க்கும்போதே நமக்கு கேவ்ஸ் தெரியுதுங்க. உள்ள இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாம் ராக் கார்வ்ட் டெம்பிள்ஸ். வெல்கம் டு எல்லோரா கேவ்ஸ் மக்களே. டிக்கெட் எடுத்துட்டு வந்தாச்சுங்க. ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுதான். அடுத்த வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறேன். ஓகேவா? ஹிஸ்டரியோட, கதைகளோட. மக்களே, இங்க பாருங்க, கைண்ட்லி கீப் த டோக்கன் சேஃப்லி வித் யூ டில் யூ லீவ் த மான்யூமெண்ட் and drop it at the exit gate. In case of loss damage of token is penalty of 100. அட போவீங்களா, டிக்கெட்டை வந்து அப்படியே வெளியே வர வரைக்கும் வச்சிருக்கணும் போல. மக்களே, உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க வந்து இ ரிக்ஷா இருக்குங்க. 40 rupees. ஒரு சில கேவ்ஸ், மலை மேல இருக்கிற கேவ்ஸ்க்கு மட்டும் இ ரிக்ஷால கூட்டிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு இங்க டிக்கெட் எடுத்துக்கலாம். ஓகேவா? வாட்டர் பாட்டில்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. உள்ள மெயின் கேவ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ இங்க வந்து லெஜெண்ட் போட்டிருக்காங்க எங்க என்னென்ன கேவ்ஸ் இருக்குன்னு. இங்க பாருங்க, கேவ் நம்பர் 1,
கேவ் நம்பர் 10 எவ்வளோ டிஸ்டன்ஸு, கேவ் நம்பர் 16, 29, 32 இதெல்லாம் வந்து ஹைட்ல இருக்கிற கேவ்ஸ். ஸோ அதுக்கு மட்டும் வண்டியில கூட்டிட்டு போவாங்க போல. ஸோ மக்களே உள்ள வந்தோடனே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ நாம போய் ஒவ்வொரு கேவா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் எல்லோரா கேவ்ஸ். மக்களே கிட்டத்தட்ட 4 to 5 கிலோமீட்டர்ஸ் ஏரியால ஸ்ட்ரெச் ஆயிருக்குங்க. அதனால நீங்க ஒன்னா மார்னிங் வந்துடணும், இல்ல மதியம் ஒரு 3 o'clock மேல வந்துடணும். வெயில் தாழ்ற சமயத்துல இல்ல வெயில் வர்றதுக்கு முன்னாடி. மொட்டை வெயில்ல வந்தா, ஏன்னா இது மலை மேல இருக்குல்ல, அதனால ஹீட் அப்படியே நமக்கு என்ன சொல்றது அடிக்கும். சும்மா சம்மர்லாம் வந்துடாதீங்க, ஏப்ரல் மே சமயத்துல எல்லாம் வந்துடாதீங்க. மழைக்காலத்துல வரலாம், மான்சூன் டைம்ல வரலாம், அதுக்கப்புறம் பிப்ரவரி வரைக்கும் வரலாம் வின்டர் சமயத்துல. ஓகேவா மக்களே, இங்க பாருங்களேன், நம்ம வந்துன்னே இப்படி ஓடுறோம் பாருங்களா, லங்கூர் குரங்கு மாதிரி இருக்காங்க. இப்படி பாக்குறோம் பாருங்க, ஓ பிளானட் ஆஃப் த ஹேப்ஸ் மாதிரி. ஸோ மக்களே இது பார்த்தீங்கன்னா வே டு கேவ்ஸ். கேவ் நம்பர் 70 to 34 வந்து இந்த சைட் போகணுங்க. இது வந்து கேவ் நம்பர் 16. ஓகேவா, 16A 16Bன்னு இருக்கும். ஸோ 1 to 16 வரைக்கும் எல்லாம் இந்த சைடு இருக்கும். ஓகேவா, இது 16th. இதிலிருந்து அப்படியே 15, 14, 1 வரைக்கும் இந்த சைடு போகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் சென்டர் பாயிண்ட் இங்கே வந்துட்டு மற்ற கேவ்ஸ்க்கெல்லாம் இந்த சைடு போகணும். 17 to 34 இந்த சைடு போகணும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மலை மேலே இருக்கிற கேவ்ஸ்க்கு மட்டும் வண்டி எடுத்துப்போம், இ ரிக்ஷா. மக்களே இப்போ நாம கேவ் நம்பர் 16ல இருக்கோங்க. த கைலாஷா இஸ் a great monolithic rock cut temple isolated from the surrounding rock and excavated from top to bottom and scooped out all through from outside to inside. பாத்தீங்கல்ல ஒக்கா மக்கா. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் குகையை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து 16வது குகை தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இது வந்து கைலாஷா குகைகள். ஓகேவா, இருக்கிறதுலயே இதுதான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அதனாலதான் வந்து என்ட்ரன்ஸ்லயே வந்து நம்ம கைலாசா குகைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ரைட்டு லெஃப்ட் மத்த குகைகளை போய் பாக்குற மாதிரி வச்சிருக்காங்க. மொத்தமா எல்லோரா பாத்தீங்கன்னா இந்திய குடவரை கட்டடக்கலைக்கே வந்து ஒரு முன்னோடியாக இருக்கிறதா சொல்றாங்க. இந்த மொத்த குன்றுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த மலைத்தொடர்கள், அது வந்து சரநந்திரி குன்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நிலை குத்தான பாறைகள்ல வந்து குடையப்பட்டிருக்குங்க. மொத்தமா வந்து 31 குகைகள் இருக்கு. ஓகேவா, இந்த மொத்த 36 குகைகள்ல பாத்தீங்கன்னா பௌத்த குகைகள், இந்து, அதுக்கப்புறம் சமண குகைகள், சமணம்னா ஜெயின மதத்தோட குகைகள் இருக்கு. ஒரு கோயில்கள் மாதிரிதான். ஓகேவா, ஸ்பிரிச்சுவல் கோயில்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துறவு மடங்கள்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம பௌத்த துறவிகள் எல்லாம் வந்து நிறைய பக்கம் பார்ப்பீங்க. நம்ம ஊர்லயே வந்து சமண படுக்கைகள் எல்லாம் மதுரையில அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி துறவு மடங்களும் வந்து இந்த குகைகள்ல அமைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டுல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இடையில செய்யப்பட்டது எல்லா குகைகளுமே அப்படின்னு சொல்றாங்க. சோ மொத்தம் இருக்கிற 34 குகைகள்ல பாத்தீங்கன்னா 12 வந்து பௌத்த குகைகள். ஓகேவா, 1ல இருந்து 12 வரைக்கும். 17 இந்து குகைகள் இருக்கு. 13ல இருந்து 29வது நம்பர் குகை வரைக்கும். அதுக்கப்புறம் 5 சமண குகைகள் இருக்கு. 30ல இருந்து 34 வரைக்கும் அடுத்தடுத்து. ஓகேவா, சோ பாருங்க, அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் இல்லாம அப்ப வந்து ஹிந்துங்கிற ஒரு மதம் வந்து சைவம், வைணவம் 2 சமயம் இருந்திருக்கு. அது போக பாத்தீங்கன்னா பௌத்தம், சமணம், இதுதான் வந்து நம்ம இந்தியால முகல்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்த சமயங்கள். சோ அவங்க எல்லாமே வந்து ஒன்னா சேர்ந்து இந்த குகைகள்ல அடுத்தடுத்து பக்கத்துல கட்டி இருக்காங்கன்னா அந்த காலங்கள்ல வந்து எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. பெரிய லெவலுக்கு கருத்து மோதல்
உரையாடல்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு விவாதம் அளவுக்கு தான் இருந்துச்சு ஒழிய அது வந்து ஒரு எனிமிட்டி, அதாவது என்ன சொல்றது, ஒருத்தர் அடிச்சுக்கிறது அந்த மாதிரி இல்லாம ஒரு சுமூகமான உறவா தான் இருந்திருக்கு. அதனாலதான் வந்து இவ்வளவு ஆர்கிடெக்சரை கட்டியிருக்க முடியுதுங்க அந்த காலத்திலேயே. நம்ம கைலாசா குகைகள் வந்து கைலாசநாதர் கோவில்னு சொல்லப்படுதுங்க. அதாவது கைலாய மலையோட ஒரு பிரதிபிம்பமா இந்த கைலாசா குகையை வந்து அமைச்சிருக்கிறதா சொல்றாங்க. பல அடுக்குகள் இருக்குங்க இந்த கோவில்ல. ஒரு 2-3 அடுக்குகள் நம்ம மேல போய் பார்க்கணும். இங்க பாருங்க, சிவபெருமானோட ருத்ர தாண்டவத்தை எல்லாம் எவ்வளவு தத்ரூபமா வடிவமைச்சிருக்காங்கன்னா, நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திருப்பத்திலயும் வந்து உங்களுக்கு மெய் சிலிர்த்துரும். இங்க இருக்கிற சிற்பக்கலையை பார்த்தா அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அதுவும் இந்த மலைய, செங்குத்தா இருக்கிற மலைய மேல இருந்து கீழே வரைக்கும் குடைஞ்சு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டெம்பிள் அமைஞ்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு உழைப்பு கொட்டியிருப்பாங்க பாருங்க மக்களே. இந்த கோவில் வடிவமைக்கும் போது அமேசிங்கா இருக்குங்க. நினைக்கும் போதே கூஸ் பம்ப்ஸ். மக்களே, எல்லோரா கேவ்ஸ் அப்படியே நம்மள வாய பொழக்க வைக்குதுங்க. நொக்கா மக்கான்னு இருக்கு மக்களே. ஓ மை ஜீசஸ் காட், எப்படிதான் வந்து இந்த மாதிரி ஒரு மார்வலஸ் ஜாப் பண்ணாங்கன்னு தெரியலீங்க. ஒரு பெரிய மலையவே குடைஞ்சு என்ன மாதிரியான பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓ மை காட், வேற லெவல் மக்களே. இந்தியாவோட ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு பொக்கிஷங்கள் இருக்கு. இதெல்லாம் நேர்ல வந்து பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. விர்ச்சுவலா காட்டுறதுல நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம என்ஜாய் பண்ணுங்க எல்லோரா கேவ்ஸ். மக்களே, இந்த 16 நம்பர் கைலாஷா கேவ் தான் வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷனுங்க. ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஆர்கிடெக்சரு. ஒரு பெரிய மலையவே குடைஞ்சு நான் காமிச்சல, எந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபீட் இருக்குங்க. 200 ஃபீட்டுக்கு மேல இருந்து கீழே குடைஞ்சு கட்டியிருக்காங்கன்னா இவங்கெல்லாம் மனுஷங்களா இல்லை ஏலியன்ஸான்னு தெரியலீங்க. மக்கா மக்கா அப்படியே ஸ்பெல் பவுண்டுங்க. இங்க பாருங்க, இங்கிருந்து பாக்குறதுக்கு எவ்வளவு கீழே இருக்கு. மொத்தமும் அந்த காலத்துல மலையா இருந்திருக்குங்க. அப்படியே குடைஞ்சு அதுக்கப்புறம் பாதி வழியில இருந்து மறுபடியும் உள்ளுக்குள்ள குடைஞ்சு கீழே ஒரு மண்டபம், அதுக்கப்புறம் நடுவுல இந்த கோவில், நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற இந்த கோவில் சிவன் கோவில், முன்னாடி 2 ஸ்தம்பங்கள் நம்ம அசோகா பில்லர் மாதிரி. வா,
வேற லெவல் மக்களே. மக்களே, இதை விட தத்ரூபமான ஒரு காதல் காட்சிய வடிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பிரெஞ்சு கிஸ்ஸ தத்ரூபமா வடிவமைச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து நாம பிரெஞ்சு கிஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, இனிமேல் வந்து அது இந்தியன் கிஸ்ங்க. லிப்லாக் வந்து இந்தியன் கிஸ், ஓகேவா? இங்கிருந்துதான் வந்து பிரான்சுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். பிட்வீன் 5ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுல கட்டுனப்போ நம்ம காதல் ரொமான்ஸ் காட்சிகளை தலைவனும் தலைவியும் அப்படியே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற காட்சியை எவ்வளவு தத்ரூபமா வடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து நாம பிரெஞ்சு கிஸ்னு பேர் வச்சு சொல்லிட்டு இருக்கோம். எங்க போய் சொல்றது? ஏன் வந்து நம்ம சொசைட்டி வந்து இவ்வளவு பிற்போக்கா மாறினாங்கன்னு தெரியல. இவங்களை எல்லாம் கொண்டு வந்து நம்ம அஜந்தா எல்லோரா கேவ்ஸ், கஜுராஹோ இந்த மாதிரி கொண்டு போய் விடணுங்க. அப்பதான் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அவங்களோட மனங்கள் எல்லாம் வந்து தெளிவடையும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க மக்களே? சோ நந்தி சிலை, அதுக்கப்புறம் இங்க பாருங்க, கீழ இருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 4 அடுக்கு கோவிலுங்க இது. உள்ளுக்குள்ள வந்து நல்ல ஒரு சிவலிங்கம் இருக்கு. அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கும் நீங்க பார்க்கும்போது. இதெல்லாம் சைட்ல இருக்கிற காரிடாருங்க. மெயின் டெம்பிள் அந்த சைடு இருக்கு நடுவுல. ஸோ சைட்ல வந்து பக்தர்கள் தங்குறதுக்கான காரிடார். இங்க பாருங்க, இந்த ஜெயின மதத்து துறவிகள் எல்லாம் வந்து இந்த இது படுக்கை, ஜெயின் படுக்கைன்னு மதுரைக்கு பக்கத்துல இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க மெடிடேஷன் பண்றதுக்கு. என்ன சொல்றது, ஆர்கிடெக்சர் மார்வல்ங்க. இதெல்லாம் தாங்க உலக அதிசயமா இருக்கணும். என்னென்னத்தையும் வந்து உலக அதிசயத்துல சேர்த்திருக்காங்க. தாஜ்மஹால் எல்லாம் வந்து ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லலாம். மார்பிள் வச்சு கட்டுறது யாரு வேணாலும் கட்டலாம். பட் ஆனா ஒரு மலையவே குறைஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் மார்வல் எல்லாம் பண்றதெல்லாம் சான்ஸே இல்லை. இதெல்லாம் தான் வந்து வேர்ல்டு ஒண்டர்ஸ்ல ஒன்னா இருக்கணும். வெரி அன்பார்ச்சுனேட் இட்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் வேர்ல்டு ஒண்டருங்க. உலக அதிசயத்துல இது கண்டிப்பா இடம் பெறணும். மக்களே, ஒரு மலையிலிருந்து கற்களை வெட்டி கொண்டு போய் கோவில் கட்டுறது ஒண்ணு, ஒரு மலையவே வெட்டி குகைகளா கொடைஞ்சு அதுக்குள்ள குடவரை கோவில்கள் கட்டி, குடவரை கோவில்கள் கூட இல்லைங்க, அதோட சேர்ந்து நடுவுல வந்து ஒரு தனி ஒரு சிங்கிள் ஸ்டோனால, ஓகேவா, அது ஒரு பெரிய மலையவே வந்து ஒரு கோவிலா மாத்தி இருக்கிறதெல்லாம் வந்து அந்நியாயங்க. கண்டிப்பா வந்து இது மனுஷங்க செஞ்ச வேலையா இல்ல ஏலியன் செஞ்ச வேலையான்னு திங்க் பண்ற அளவுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து கல்லிலே கலைவண்ணம் கண்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம கண்ணுல ஒத்திக்கணுங்க. நேர்ல வந்து பார்த்தாதான் தெரியும் அந்த டிசைன்ஸ் ஒவ்வொரு செவறுகள்லயும் இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள்ங்க. அதுவும் ஒரு ஃப்ளோர் மட்டும் இல்லைங்க, மெயின் கோவில் வந்து 2 ஃப்ளோரு, சைட்ல வந்து 3 ஃப்ளோருங்க. அநியாயத்துக்கு இருக்குங்க. வேற லெவல் ஆர்கிடெக்சரா இருக்கு. ஐயோ சான்ஸே இல்லைங்க. ஒவ்வொரு ஸ்கல்ப்சரையும் பார்க்கும் போது மெய் சிலிர்த்து போகுதுங்க. கேவ் நம்பர் 16 கைலாஷ் கேவ் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தாச்சு மக்களே. ஒக்கோ மக்கா, ஒன் ஆஃப் த ஆர்கிடெக்சர் மார்வல்ஸுங்க.
நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன்னா அவ்வளவு மலைப்பா இருக்குங்க. நேர்ல வந்து பார்க்கும்போது தான் தெரியும். இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க. வேற லெவல், ஸ்பெல் பவுண்ட். ஸோ மக்களே, இப்போ நம்ம கேவ் நம்பர் 16 பார்த்துட்டு கேவ் நம்பர் 1 to 15 பார்க்க போகிறோம். இந்த சைடு பாருங்க. ஸோ இங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணுங்க, பேக் அண்ட் ஃபோர்த்து. இங்கே உள்ள வந்து உங்களுக்கு வாட்டர் கேன்லாம் வித்துட்டு இருப்பாங்க, வாட்டர் கேன், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம். மக்களே, கேவ் நம்பர் 16 பார்த்துட்டு கேவ் நம்பர் 15 வந்தாச்சுங்க. ஸோ இங்கே மேலே ஏறணும். ஸோ மக்களே, நீங்கள் வரும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்றா காலையில் வந்துடுங்க, இல்லை வெயில் தந்ததுக்கப்புறம் ஈவினிங் வாங்க. வாட்டர் கேனெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுங்க, ஓகேவா? மேலே ஏறணும் ஒரு 50 படிக்கட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நானு எதிர் காலையில வந்துருங்க ஈவினிங் வந்துருங்கன்னு சொன்னார்ல. ஸோ டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கே ஓபன் பண்ணிடுவாங்க. சாயங்காலம் வந்து 6 மணி வரைக்கும் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்க சாயங்காலம் வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஸோ சாயங்காலம்னா 5 மணிக்கு மேல வந்துட்டு என்னடா 1 மணி நேரம் தான் ஓபன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அதனாலதான் நான் டைம் வந்து கிளியரா சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க, காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். டியூஸ்டேஸ் அன்னைக்கு எல்லோரா கேவ்ஸ் க்ளோஸ்டு மக்களே. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செவ்வாய்க்கிழமை க்ளோஸ்டு, ஓகேவா? ஆல் த வே எல்லோரா வரைக்கும் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வந்துடாதீங்க, பார்க்க முடியாது. சோ இப்ப வந்து 15வது கேவ்ல இருக்கோங்க. சோ இது வந்து தசாவதார கேவ்னு சொல்றாங்க. சோ நடுவுல வந்து அதே மாதிரி நம்ம கைலாச கேவ் மாதிரியே அவ்வளவு பெருசா இல்ல, ஒரு குட்டி கோவில் மெயின் கோவிலா குடைஞ்சிருக்காங்க. சைட்ல பாத்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்கு, ஓகேவா? தசாவதார கேவ்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா நம்ம பெருமாளோட 10 அவதாரத்தையும் வடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா எந்த செவர்கள்லயும் நான் பார்க்க முடியல, சிலைகள் இருக்கு. பட் ஆனா மேல வந்து ஒரு கேவை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதுலதான் வந்து அந்த 10 அவதாரங்களோட சிலைகளும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து பாக்கறதுக்கு அனுமதி தராம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் மெயினா சென்ட்ரல் இருக்கிற நடுநாயகமா இருக்கிற கோவில் இருக்கிற ஆர்கிடெக்சர் எல்லாம் மட்டும் பாருங்களேன் க்ளோஸ் அப்ல. எவ்வளவு இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் பாருங்க மக்களே, அநியாயம் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு மலைகளையும் அந்த செங்குத்தான பாறைகள்ல கொடைஞ்சு சைடு வால்ஸ்ல இந்த மாதிரி டபுள் ஸ்டோரிடு பில்டிங்கு. அதுக்கப்புறம் நடுவுல பார்த்தா ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான கோவில். இங்க மேல மலை மேல இந்த துறவிகள் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு தண்ணி வேணும்ல. சோ வாட்டர் சேவிங்காக வந்து ஒரு சின்ன சின்ன கிணறுகளும் வெட்டி வச்சிருக்காங்க. என்ன சொல்றதுங்க, இவங்கள மழைக்காலங்கள்ல எல்லாம் பார்த்தா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் போல எல்லோரா கேவ்ஸ். கேவ் நம்பர் 15 பார்த்தாச்சுங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கேவுமே வந்து ஒவ்வொரு காலகட்டங்களில் கட்டியிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரே காலகட்டத்தில் கட்டின, பல செஞ்சுரிஸில் கட்டியிருக்காங்க. ஒரு 4-5 செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க, 4 நூற்றாண்டுகள்ங்க. சாதாரண கிடையாது. ஏன்னா இவ்வளவு ஆர்கிடெக்சர் ஒன்றெல்லாம் வந்து 10 வருஷம் 20 வருஷத்துல கட்டுற வேலையா? அடுத்தடுத்து வந்த மன்னர்கள் வந்து அடிஷ்னலா சேர்த்துட்டே போயிருக்காங்க இந்த ஆர்கிடெக்சருக்கு அழகு சேர்த்துறதுக்கு. மக்களே, இப்ப நாம 14வது குகையில இருக்கோங்க. இந்த குகைக்கு பேரு வந்து ராவன் கி கை. ஏன் தெரியுமா இதுக்கு இந்த பேரு வந்துச்சு? இங்க ஒரு சிலை இருக்காங்க, அதுல வந்து ராவணன் வந்து கைலாச மலைய ஷேக் பண்ற தீம்ல ஒரு சிலை வடிவமைச்சிருக்காங்களா. அந்த தீமை பேஸ் பண்ணி இதுக்கு ராவன் கி கைன்னு பேரு வச்சுட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சைடு ஆஃப் த வால்ல ஃபுல்லா வந்து வைஷ்ணவ சமயத்துக்கும், இங்க பாருங்க பெருமாள் வந்து கூர்மாவதாரத்துல இருக்கிற மாதிரியான சிலை வடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஆஃப் த வால்ல வந்து சைவ மதத்துக்கு, அதாவது சிவ பெருமானோட சிலைகளும், இன்னொரு சைடு வந்து சக்தி இருக்கிற மாதிரியும், சக்தி செக்ட்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரியான சிலைகளும் வச்சிருக்கிறதுனால இந்து மதத்தோட எல்லா சமயங்களும் ஒன்றுபட்டு தான் இருந்திருக்காங்க, ஒன்றுபட்டு இந்த கலைநயத்தை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. அதனால 14வது குகையுமே வந்து ரொம்பவே முக்கியமான குகைன்னு சொல்லலாம். பட் ஆனா மெயின் கர்ப்பத்துக்கு கிரகத்தில் இருக்கிற மூர்த்தியவே காணோங்க. என்ன சிலை வச்சு வழிபட்டாங்க அப்படின்னு தெரியல. அழகா கர்ப்ப கிரகம் மட்டும் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற சிலையை காணோம். இதெல்லாம் எப்படி சிதலம் அடைஞ்சு அப்படின்னு தெரியல.
யூஸ்வலா பாத்தீங்கன்னா மெயின் பிளெயின்ஸ்ல இருக்கிற கோவில்களை தான் வந்து நம்ம முகலாய ஆக்கிரமிப்பும் போது உடைச்சு எரிஞ்சாங்க அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இதெல்லாம் வந்து மறைவான இடங்கள்ல இருந்ததுதான். அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் காலத்துலதான் வந்து பெரிய லெவல்ல இதை ரீடிஸ்கவர் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி ஆர்கியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஆவணப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி லோக்கல்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். பட் பெரிய லெவல்ல வந்து டாக்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தானே இன்டர்நேஷனல் லெவல்ல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து பிரிட்டிஷ் காலத்துல தான் பண்ணியிருக்காங்க. அஜந்தா கேவ்ஸ் இதாவது வந்து லோக்கல் மக்களுக்கு தெரியும். அஜந்தா கேவ்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாவே மறைஞ்சிருந்துச்சாங்க மலைகளுக்குள்ள. அது நாளைக்கு போய் நாம டிஸ்கவர் பண்ண போறோங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. டிஸ்கவர் பண்றேன்னு சொல்றேன் பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸும் பாருங்க மக்களே. இதுக்கப்புறம் நாம பார்க்க போற கேவ்ஸ் எல்லாம் வந்து புத்திஸ்ட் கேவ்ஸ்ங்க. இதுவும் வேற லெவல்ல இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேவ் நம்பர் 12 இருக்கோங்க. நாம இப்பதான் வந்து மல்டி ஸ்டோரிட் பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். ஆனா பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி ஒரு மலையை குடைஞ்சு மல்டி ஸ்டோரிங் பில்டிங் கட்டியிருக்காங்கன்னா அது கேவ் நம்பர் 12ங்க. 3 ஸ்டோரிட் பில்டிங்க மலையிலேயே குடைஞ்சு கட்டியிருக்காங்க. இவனுங்களாம் மனுஷனுங்களா இல்ல ஏலியன்ஸாங்க? எத்தனை தடவை இதை சொல்றதுன்னு தெரியல. வேற லெவலுங்க. அப்படியே செம்ம சிமெட்ரிக்கா சூப்பரா இப்ப எப்படி பில்லர் வச்சு கட்டுறாங்களோ மிஷினரிஸ் வச்சு, அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் பில்லர் வச்சு 3 ஃப்ளோர் பில்டிங் மாதிரி இருக்குங்க. ராக்கெட் கேவே வந்து சான்ஸ்லெஸ். மக்களே இப்ப நாம புத்திஸ்ட் கேவ் ஏரியாக்கு வந்தாச்சுங்க. கேவ் நம்பர் 12 வந்து 8th செஞ்சுரியில கட்டப்பட்டிருக்கு. தீன் தாள்னு சொல்றாங்க. தீன்னா 3 இல்ல 3 ஃப்ளோர்டு ஸ்ட்ரக்சர். நம்ம வெளியிருந்தே பார்த்தோம்ல, செம்ம பிரம்மாண்டமான லுக்கு. சோ இந்த புத்திஸ்ட் கேவ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நம்ம புத்தரோட சிலைகள், அதுக்கப்புறம் 8 மண்டலங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்களா, அதாவது புத்திஸ்ட் டீச்சிங்ஸ்ல இருக்கிற அந்த டீச்சிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்ஸா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களாம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. தூண்கள்ல அவ்வளவு வேலைப்பாடுகள் இல்ல. புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்காது. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் கட்டியிருப்பாங்க. இங்க வந்து இவங்க தங்கி இருப்பாங்க. நம்ம கோவில்கள் வந்து நிறைய டிசைன்ஸ்க்கும் பூஜை புனஸ்காரங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் புத்திஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க தங்கி அவங்க புத்த துறவிகள் தங்கி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் பண்றதுக்கான இடமா தான் வந்து இது மோஸ்ட்லி இருந்திருக்கு. மொனாஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, மடங்கள். சோ அந்த மடங்கள் மாதிரிதான் இருந்திருக்கு. இங்கேயே தங்கி சமைச்சு சாப்பிட்டு இருந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் பண்ண இடமா தான் இருந்திருக்கு. உள்ளுக்குள்ள சில ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து செம்ம பிரம்மாண்டமா இருக்குங்க பாக்குறதுக்கு. சோ புத்திஸ்ட் கேவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 6வது 7வது செஞ்சுரியில இருந்தே கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நம்ம அஜந்தா எல்லோரா கேவ்ஸ்ல ஃபர்ஸ்ட் கட்ட ஆரம்பிச்சது புத்திஸ்ட் கேவ்ஸ் தான். இந்த 12வது கேவ் வந்து 9வது செஞ்சுரியில கட்டி இருந்தாலும் நிறைய புத்திஸ்ட் கேவ்ஸ் வந்து 6வது செஞ்சுரி 7வது செஞ்சுரியில இருந்தே கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல நார்த் இந்தியால புத்திசம் வந்து ரொம்ப பெருகி இருந்துச்சு. குடவரை கோவில்கள் எல்லாம் மோஸ்ட்லி அமைக்க ஆரம்பிச்சது வந்து புத்திஸ்ட் காலத்துலதான் நிறைய. ஓகேவா? சோ அதுக்கு ஹெல்ப் பண்ண ராஜ பரம்பரை பாத்தீங்கன்னா கலாச்சூரி டைனாஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த காலங்கள்ல தான் வந்து இந்த எல்லோரா பகுதியில் இருக்கிற அஜந்தா எல்லோரா பகுதியில் இருக்கிற புத்திஸ்ட் கேவ்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஹிந்து கேவ்ஸ் பார்த்தோம்ல, இந்த கைலாஷா கேவ்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா 8th 9th செஞ்சுரியில கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ராஷ்டிரகூட்டா டைனஸ்டி பீரியட்ல. நம்ம கைலாஷா டெம்பிள் 16வது டெம்பிள் முக்கியமான டெம்பிள் பார்த்தோம்ல, சோ அது வந்து கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு ராஷ்டிரகூட்ட மன்னரால தான் வந்து கட்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்குங்க. ஜெயினர்களோட கேவ் வந்து 9வது 10வது செஞ்சுரி, அதாவது லேட்டர் பீரியட்ல தான் வந்து ஜெயினிசம் குகைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. சோ இதுதான் வந்து எல்லோரா குகைகளோட டைம் பீரியட் மக்களே. பட் ஆனா அநியாயம் பண்ணிருக்காங்க. ஒரு 3 ஃப்ளோர்டு குகை கட்டி அதுல ப்ராப்பரா வந்து ஒரு பில்டிங் எப்படி இருக்குமோ, 3 ஃப்ளோர்டு பில்டிங் எப்படி இருக்குமோ அங்கிருந்து நம்ம பாக்குற வியூ எல்லாம் பாக்கணுமே. ஒக்கா மக்கா வேற லெவல்ல இருக்குங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற காரிடார்ஸ் ஆகட்டும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு ப்ராப்பர் ஒரு மெகா ஹால் கட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. மலைகளுக்குள்ள கொடைஞ்சு இந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னா இவங்களெல்லாம் என்ன சொல்றது மக்களே. சோ
பில்டிங் காரிடார்ஸோட எண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புத்தர் சிலைகள் இருக்கு. அதே மாதிரி வால்ஸ்லயும் வந்து அவங்களோட ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு. பில்லர்ஸ்ல மட்டும்தான் வந்து எந்த வேலைப்பாடுகள் இல்ல. ரொம்ப நல்லா சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரா சிம்பிளா தான் இருக்கு. சோ நான் சொன்னல ஏற்கனவே புத்த மொனாஸ்ட்ரீஸ்ல வந்து அவ்வளவு வேலைப்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டாங்க. புத்தர் சிலை, அதுக்கப்புறம் புத்தா டீச்சிங்ஸ், அதுக்கப்புறம் மண்டலாஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் வந்து இங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இங்கேயும் வந்து அந்த தேவி வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க, அப்சராஸ் எல்லாம் வழிபடுவாங்க. சோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸையும் வந்து வடிச்சு வச்சிருக்காங்க. 12 பார்த்து முடிச்சுட்டு இப்போ 11th கேவ் வந்தாச்சுங்க. இ வெஹிக்கிள் எடுத்தா பிக்கப் அண்ட் ட்ராப் பாயிண்ட் இங்கே இருக்கும். ஓகேவா, இங்கே பாருங்க, அதிசயங்கள் ஆஃப்டர் அதிசயங்க. கேவ் நம்பர் 11ம் 3 ஃப்ளோரிடுங்க. எப்பா சாமி, ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணால் கூட எல்லோரும் கேவ் போரே அடிக்காதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கல்ல, அழகா வந்து புத்தர் தியானம் செய்யற மாதிரியும், 2 சைடு வந்து அப்சரஸ்கள் பூ தூவுற மாதிரியும், 2 சைடு வந்து முனிகள் நிக்கிற மாதிரியும் வந்து செம்ம தத்ரூபமா வடிச்சிருக்காங்க. அழகா ஸ்டேர் கேஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அடுத்தடுத்த ஃப்ளோர் போறதுக்கு. இத்தனையும் வந்து கற்கள்ல மலைகளை குடைஞ்சு அதுலயே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னா அமேசிங் ஒர்க்குங்க. மக்களே, நம்ம நாட்டோட பாரம்பரியம், கலை, கலாச்சாரத்துல எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் வந்தீங்க அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. இங்க இருக்கிற ஆர்கிடெக்சர் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்குங்க, அன்பிலியபிள். சீரியஸ்லி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்பவே வந்து ஃபக்டப்பா இருக்குங்க. எந்தெந்த விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுக்கணுமோ, எந்தெந்த விஷயத்த நமக்கு டீட்டெயில்டா சொல்லி கொடுக்கணுமோ அதையெல்லாம் சொல்லி கொடுக்காம கண்ட கருமாந்திரத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லோரா கேவ்ஸ், அஜந்தா கேவ்ஸ் பத்தியே வந்து தனி சப்ஜெக்டே இருக்கணுங்க. அந்த ஆர்கிடெக்சர் மார்வல்னா யூ ஜஸ்ட் கான்ட் இமேஜின். ஒரு மலையை குறைஞ்சு ஒரு 3 ஃப்ளோர்டு பில்டிங் கட்டி அதுக்குள்ள இவ்வளோ வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சு, அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் இங்கே ஸ்பிரிச்சுவல் ஒரு மொனாஸ்ட்ரியே இருந்திருக்குங்க, புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியே. இது வந்து புத்திஸ்ட், ஜெயின்ஸு, ஹிந்துஸு 3 சமயங்களுக்குமே வந்து உரித்தான இடம் எல்லோரா கேவ்ஸ். சமய மத நல்லிணக்கம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. வேற லெவல்ல. மக்களே, அடுத்து கேவ் நம்பர் 10ங்க. ஒவ்வொன்றுமே கண்ணில் ஒத்திக்கலாம் போலதாங்க இருக்கு. இது 2 ஃப்ளோர்டு பில்டிங்க. இங்க பாருங்க ஆர்கிடெக்சர்ஸ். ஓ மை ஜீசஸ் காட், லவ் யூ எல்லோரா, லவ் யூ எல்லோரா.
மக்களே இது வந்து எல்லோராவோட புத்திஸ்ட் குகைகள்ல இருக்கிற கேவ் நம்பர் 10ங்க. இது வந்து விஸ்வகர்மா கேவ்னு சொல்றாங்க. அதாவது விஸ்வகர்மானா நம்ம ஊர்ல ஆசார் இல்ல, கார்பெண்டர்ஸ் கேவ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? மேல இருக்கிற ஃப்ளோர் பார்த்தா அப்படியே வந்து உட்டன் பீம்ல அப்படியே கர்வேச்சரா பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். இங்க பாருங்களா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வேலைப்பாடுகள் பாருங்க. சோ ஒரு விஸ்வகர்மாவே வந்து நம்ம பூமியில இறங்கி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினா எப்படி இருக்கும்? சோ அந்த மாதிரியான அற்புதம் தான் வந்து 10வது குகைங்க. சீட்டட் புத்தா உட்கார்ந்துருக்காங்க. அழகா வந்து நாம பாத்துட்டு இருக்கிறப்போ ஒரு புத்திஸ்ட் மாங்க் வந்து வழிபட்டுட்டு இருக்காரு பாருங்க. எவ்வளவு பிளிஸ்ஃபுல்லான மொமெண்ட்ஸ்னா நான் மெய் மறந்து போய் கிடக்குறேங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு மலையை குடைஞ்சு ஒரு குகைக்குள்ள இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பண்ணுவாங்களான்னு ரொம்ப 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 மலைப்பா இருக்குங்க. என்னால பிலீவ் பண்ணவே முடியல. இது வந்து கீழே, ஓகேவா? சோ கீழே அந்த சீட்டட் புத்தா உள்ளுக்குள்ள அந்த உட்டன் ரூஃப் மாதிரி இருக்கிற ஹால்குள்ள இருந்து மேல இருக்கிற ஃப்ளோர் வந்தா இங்க தனியா புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரியான குகைகள் வச்சிருக்காங்க. செக்லூடட் பிளேஸ். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோங்க. எவ்வளவு தனித்தனி ரூம்ஸ், அதுக்கு உள்ளுக்குள்ள வேலைப்பாடுகள் மட்டும் பாருங்க. ஒவ்வொரு காரிடார்லயும் முன்னாடி வராண்டா, குட்டி குட்டி ரூம்ஸ், ஒவ்வொரு முனிகளும் தங்கறதுக்கு அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லோரால சாதாரணமான வேலையே கிடையாது. எவ்வளவு நுணுக்கமா பண்ணிருக்காங்க. பிரேயர் ஹால்ஸ், கேதரிங் ஹால்ஸ், லைக் என்ன சொல்ற, தியானம் செய்யறதுக்கான தனி ஹால்ஸ் அப்படின்னு அநியாயத்துக்கு இருக்குங்க. நம்ம கைலாஷா கேவ் தான் வந்து ஆர்கிடெக்சர் மார்வல்னா, நம்ம 10வது கேவ் புத்திஸ்ட் கேவ் அதை தூக்கி சாப்பிட்டுரும் போல. இங்க பாருங்களா, மேல இருந்து தண்ணி சொட்டி சொட்டி அந்த பாசியே முளைச்சு தொங்கிட்டு இருக்குங்க. வேற லெவலுங்க எல்லோரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா, நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. ஜப்பான், கொரியா, அதாவது புத்திஸ்ட் நேஷன்ஸ்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வராங்க தெரியுமா? சோ அந்த மக்கள் எல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி புத்திஸ்ட் மான்யூமெண்ட்ஸ், மொனாஸ்ட்ரிஸ், புத்தகயா, பீகார்ல இருக்குல்ல புத்தகயா, சோ அதெல்லாம் வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரி சுத்தி பார்த்துட்டு போவாங்க. சோ அதனால நிறைய கொரியன் மக்கள், ஜாப்பனீஸ் மக்களை எல்லாம் பார்க்க முடியுது. நிறைய அமெரிக்கன்ஸும் வந்தாங்க. நம்ம வந்துட்டு இருக்கும் போது நமக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் சார்க் நேஷன்ஸ் இருக்குல்ல, சோ அதுக்கும் வந்து அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கும் 40 rupees சார்ஜ் பண்றாங்க. ஆன்லைன்ல புக் பண்ணா 35 ரூபா. இதே ஃபாரின் டூரிஸ்ட் வந்தா 600 per person. ஆன்லைன்ல புக் பண்ணா 550. எந்த சில்ட்ரனா இருந்தாலும் பிலோ 15 இயர்ஸ்னா ஃப்ரீயா என்டர் ஆயிரலாம். வீடியோ கேமராக்கு 25, பார்க்கிங்க்கு அரௌண்ட் 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி கார் பைக்குக்கு தகுந்த மாதிரி வாங்குறாங்க. சோ இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா இருக்குங்க. மக்களே, கேவ் நம்பர் 1 to 6ல இருக்கோங்க. ஸோ இந்த சைடு ரைட் விங்ல நாம லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் 100கணக்கான கேவ்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் டூரிஸ்ட்க்கு வந்து இந்த கேவ்ஸ் எல்லாம் தான் வந்து பார்க்கறதுக்கு அனுமதி தந்திருக்காங்க. ஓகேவா? நிறைய ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. ஆனா மார்வல்ங்க இது. அப்பா, ஒரு மலையவே குடைஞ்சு ஒரு தனி சிட்டியவே உருவாக்கி வச்சிருக்காங்க இங்க.
மக்களே, நம்ம எல்லோரால் இருக்கிற இந்து கோவில்கள் வந்து சிற்பக்கலைக்கு ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னா, நம்ம புத்திஸ்ட் விஹாரஸ் வந்து இன்ஜினியரிங்க்கு ஒரு மார்வல்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வந்து சிமெட்ரிக்கான பில்லர்ஸ், அந்த நம்ம சீட்டடு புத்தா கேவ் பார்த்தோம்ல, கேவ் நம்பர் 10, அதுல வந்து அந்த விஸ்வகர்மா கேவ்னு சொன்னால, சோ அதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் மார்வல்னே சொல்லலாம். ஒரு ப்ராப்பர் ஒரு ஹால், பிரேயர் ஹாலு அல்லது ஒரு மெடிடேஷன் ஹாலை வந்து எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னே சொல்லலாம் புத்திஸ்ட் கேவ்ஸ. சோ இது வந்து ஒரு டீச்சிங் ஹால் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லா வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி பண்ணி நடுவுல ஒரு பெரிய ஓபன் ஸ்பேஸ் மாதிரி பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு கேதரிங் ஹாலோ அல்லது வந்து ஒரு பயிற்சி எடுக்கிற ஹாலோவோ இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மக்களே, நாம உள்ள வந்து 2 மணி நேரம் ஆகுதுங்க. இப்பதான் வந்து 16ல இருந்து 1 வரைக்கும் வந்திருக்கோம். அந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குல்ல, கேவ் நம்பர் 16 கைலாசா கேவ் டெம்பிள், அங்கிருந்து இந்த கடைசியில 1 வரைக்கும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் கேவ்ஸ் தாங்க. புத்திஸ்ட் கேவ்ஸ் அண்ட் ஹிந்து கேவ்ஸ் ரெண்டும் கலந்துருக்கு. அந்த சைடு என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ ஆல்தவே நாம வந்து அந்த சென்டர் பாயிண்ட் 16 போயிட்டு அங்கிருந்து அந்த பக்கம் இருக்கிற கேவ்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ மினிமம் 3 ஹவர்ஸுங்க. நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலின்னா 3 ஹவர்ஸ், இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா 5 to 6 ஹவர்ஸ் கூட ஆகலாம். மக்களே, நம்ம மறுபடியும் 16 கைலாசா கேவ் பக்கத்தில் வந்துட்டோங்க. இப்போ 17 to 34 வந்து இந்த சைடு. இங்கே பாருங்க, இந்த மலைகளுக்குள்ள மற்ற கேவ்ஸ் எல்லாம் இருக்கு. வாங்க போகலாம். இங்கே ஆக்சுவலாக ஒரு குட்டி ஓட மாதிரி வந்துட்டு இருக்குங்க. அதுக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. தண்ணி ஓடுதா என்னன்னு தெரியல, சவுண்டு கேட்குது, தண்ணி விளையாடுற சவுண்டு. அப்பா சாமி, நம்ம எல்லோரா கேவ்ஸ் இப்படி இருக்குன்னா அஜந்தா கேவ்ஸ் இதை விடவுமே சூப்பராக இருக்குமாங்க. நாளைக்கு வந்து நம்ம அஜந்தா கேவ்ஸ் போக போகிறோம். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க மக்களே. கீழே ஒரு பெரிய டீலாகவே இருக்குங்க. மான்சூன் டைமில் நல்லா தண்ணி வரும் போல், குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் விழுவும்ல மழை காலத்தில். ஸோ அதுக்காக பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இப்போ தண்ணி இல்லை, ட்ரையாக இருக்குது. பிப்ரவரி மாதமே ட்ரை ஆகிடுச்சு. மக்களே, சவுத் இந்தியாவிலேருந்து கூட வந்திருக்காங்க பாருங்க. கர்நாடகாவா ஆந்திராவான்னு தெரியல. கேவ் நம்பர் 17 வந்தாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கிருந்து 29வது குகை வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஹிந்து சமயத்தை சேர்ந்த கேவ்ஸா தாங்க இருக்கும். இதெல்லாம் வந்து ராஷ்டிரகூட்டா டைனாஸ்டி சமயத்துல செஞ்ச கேவ்ஸுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம புத்திஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த ராக்கெட் பில்லர்ஸ், 3 ஃப்ளோரு, அதுக்கப்புறம் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், புத்தர் சிலைகள் அந்த மாதிரி தானே பார்த்திருப்போம். ஒரு பிளெயின் ஸ்ட்ரக்சரா இருந்திருக்கும். 10வது கேவ்ல மட்டும் அந்த விஸ்வகர்மா கேவ்னு சொல்லல, மேல அந்த வுடன் பிளேட்ஸ் வச்சு செஞ்ச மாதிரியான ஒரு ஹால் அமைப்பு செஞ்சிருந்தாங்க. நம்ம சர்ச்சஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. நம்ம ஹிந்து குகைகளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கலைநயம் மிக்க சிற்ப வேலைப்பாடுகள் நிறைய இருக்குங்க. நிறைய வந்து இந்த டிசைன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நம்ம தூண்கள் ஆகட்டும், உள்ளுக்குள்ள இருக்கிற சிலைகள் ஆகட்டும், எல்லாமே வந்து கலைநுட்பம் மிக்க ஒரு இடமா இருக்கும் ஹிந்து குகைகள் எல்லாமே பாக்குறதுக்கு. அது ஒரு மாதிரி எனக்கு, இது ஒரு மாதிரி அழகு. சோ இங்க பாருங்க, எல்லோரா கேவ்ஸோட யூனிக்னஸே வந்து ஜெயினர்கள், ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க, புத்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து கட்டினதுனால ஒரே பிளேஸ்ல நீங்க 3 வகையான ஆர்கிடெக்சர் பார்க்க முடியுங்க. அதுதான் வந்து அற்புதம். இங்க மோஸ்ட்லா ஹிந்து குகைக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சிவனுக்கு அர்ப்பணிச்ச மாதிரி தாங்க இருக்கு. இந்த சைடு என்னதான் நம்ம நரசிம்மரோட அவதாரங்களை எல்லாம் வடிச்சு வச்சிருந்தாலும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா வந்து சிவனுக்கு அர்ப்பணிச்ச மாதிரி தான் இருக்கு. நிறைய நந்தி சிலைகள் முன்னாடி இருக்கு. உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு சிவலிங்கமாக இருக்கு. அதோட தூண் வேலைப்பாடுகள் ஆகட்டும், அந்த கோவில்களுக்குள்ள இருக்கிற அந்த சைடு வால்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செவர்கள் எல்லாம் இருக்கிற கலைநுட்பம் மிக்க சிற்பங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. 29வது குகை வந்து ராமேஸ்வரா குகைன்னு சொல்றாங்க. சோ இங்க பாக்குற அந்த வேலைப்பாடுகள் இருக்கு. இங்க பாருங்க, சிவன் பார்வதி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும், கீழே வந்து மகிஷாசுர மர்த்தினி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் தூண்கள் எல்லாம் வந்து தூண்கள்ல இருக்கிற அந்த சிற்ப வேலைப்பாடுகள்ல பாருங்களேன், மக்கா சைட்ல இருக்கிற மண்டபங்கள் எல்லாம் நிறைய தேவிகள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. இங்க பாருங்க, பூதகணங்கள் எலும்பு கூடு மாதிரியே ஒரு சிலையை கிரியேட் பண்ணி எலும்பெல்லாம் வடிச்சிருக்காங்க பாருங்க. சப்பா சாமி, நர்தனம் ஆடுற சிவன், நந்தி,
வேற என்னங்க வேணும், அற்புதத்துக்கு மேல அற்புதங்க. சிவன் உட்கார்ந்து இருக்காராம், மேல வந்து சாமரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சிவலிங்கம் இருக்கு, அது ரெண்டு பக்கம் இருக்கிற வாயில் காவலர்கள். ஐயோ அற்புதமோ அற்புதங்க, கண்ணுல ஒத்திக்கலாங்க. ஒவ்வொரு சிற்பங்களையும் பாக்குறதுக்கு அநியாயத்துக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இங்க பாருங்க என்ன மாதிரியான வேலைப்பாடுன்னு. இது வந்து சிவன் பார்வதி கல்யாணத்தை வந்து அப்படியே வடிச்சிருக்கிற மாதிரி இருக்குங்க. சூப்பரா இருக்குல்ல, அநியாயம் பண்ணிருக்காங்க கொக்கா மக்கா. இது வந்து பைரவர்னு நினைக்கிறேங்க. வெளியே வந்து பைரவர் தானே வச்சிருப்பாங்க வாயில்ல. நம்ம கோவிலுக்கே பாதுகாப்பாளரா பைரவர் இருப்பாரு. சோ மோஸ்ட்லி வந்து அது பைரவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே இருக்கிற தூண்கள் இருக்கிற வேலைப்பாடுகள் பாருங்க. நம்ம சிவலிங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற நந்தி வாகனத்தோட மேடை வடிச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொன்னும் வந்து ஒரு மாஸ்டர் பீஸுங்க. சோ இங்கேயும் வந்து மேல ஏறி வந்தா ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்தே ஃப்ளோர் மாதிரி பண்ணல, வெளியே வந்து ஒரு மேல இருக்கிற மலைப்பகுதியில தனியா வடிச்சிருக்காங்க. ஓகேவா, கைலாஷா கேவ்ல மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற 15வது கேவ்லயும் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த மல்டி ஃப்ளோர் ஸ்ட்ரக்சர் வந்து புத்திஸ்ட் கேவ் சைடு பார்த்த அளவுக்கு வந்து நம்ம ஹிந்து கேவ் சைடு இல்ல. ஓகேவா, சோ இங்க நிறைய எல்லாமே வந்து மோஸ்ட்லி சிவனோட குகைகளா தாங்க இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர்னே சொல்லலாங்க. நம்ம எல்லோரா கேவ்ஸ் அப்பா வேற லெவல்னா வேற லெவல். எத்தனை தடவை இந்த வேற லெவல் வார்த்தையை சொல்லுவேன்னு எனக்கே கணக்கு இல்ல. அந்த அளவுக்கு வந்து நான் மழைச்சு போயிருக்கேங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பாதுகாத்து வச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கே வந்து இவங்களுக்கு நிறைய பாராட்டுகள் தெரிவிக்கணுங்க. மேல இருந்து நம்ம பாக்குற மலைப்பகுதிகள், கீழே இருக்கிற காடுகள் எவ்வளவு அற்புதமா இருக்கு. நம்ம சாயங்காலம் ஆயிடுச்சுங்க, நம்ம சூரிய அஸ்தமனம் ஆகிற டைம் ஆயிடுச்சு. அழகா அந்த சூரிய கதிர்கள் கோவில் மேல படுது பாருங்க. என்ன மாதிரியான பியூட்டிஃபுல் லுக்கா இருக்குன்னு பாருங்க. கரெக்டா 6 மணி போல எல்லாம் வந்துட்டீங்கன்னா 3:30 சமயம் ஆயிரும். ஓகேவா, அப்ப கரெக்டா வந்து சூரிய அஸ்தமனம் ஆயிட்டு இருப்பாரு. அப்ப அழகா வந்து சூரிய ஒளி நம்ம உள்ளுக்குள்ள கற்ப கிரகத்துக்குள்ள இருக்கிற மூர்த்திகள் மேல காட்சியா இருக்கும் மக்களே. அங்கங்க வந்து தெப்பக்குளம் மாதிரியான அமைப்புகள் இருக்கு. இங்க அத்தனை முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னா அத்தனை பேர்த்துக்கு தண்ணீருக்கான தேவைகளும் இருந்திருக்கும்ல. சோ அதுக்கான அமைப்புகளும் நிறைய வச்சிருக்காங்க. அண்ட் மழை சீசன்ல இங்க நிறைய நம்ம வரும்போது பார்த்தோம், ஒரு பாலத்தை தாண்டி வந்தோம்ல. சோ அந்த வழியா வந்து நிறைய சிற்று அருவிகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போல. இங்க பாருங்க, இங்க கூட தெப்பக்குளம் இருக்கு. ஆல்மோஸ்ட் நாம 2வது சைடு இருக்கிற விங்லயும் வந்து கடைசி வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 10 கேவ்ஸ் இருக்கு பாக்குறதுக்கு. 27th கேவ் பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து செம்ம சூப்பரான ஒரு குளம் இருக்குங்க. குளம், அதுக்கப்புறம் அங்க பாருங்களா, அவ்வளவு மேல போய் தான் நாங்க ஒரு கேவ் பார்க்கணும். வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க இந்த பிளேஸ். இங்க ஒக்கா மக்கா. இந்த வே வந்து செம்ம டீப்பா இருக்குங்க. அதனால இங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க 5 o'clock முன்னாடி வந்தா அந்த மேல இருக்கிற பக்கி கார் இருக்கு பாருங்க,
அதில் தான் வரணும். அது வேணா ஹில் மேலே இருக்கு, அங்கிருந்து தான் வந்து ஆக்சஸ் இருக்கு. இங்கிருந்து ஆக்சஸ் இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது பாதுகாப்பு இல்லைல்ல. அங்கே பாருங்க மண் சரிவெல்லாம் ஏற்பட்டிருக்கு, அதனால இந்த வழியில மக்களை விடலைங்க. பெரிய வாட்டர் பாடி இருக்கு, செம்ம டீப்பா. ஸோ அதனால நாம அங்க இருக்கிற கேவ்ஸ் இப்போ போய் பார்க்க முடியாதுங்க, இங்கிருந்தே பார்த்துக்கலாம். அழகா சன்செட் வேற ஆயிட்டு கொஞ்சம் நேரமே வந்திருந்தா அந்த கேபிள் கார் பிடிச்சி அந்த பேட்டரி கார் பிடிச்சி போயிருக்கலாம். 40 rupees வாங்குவாங்க அதுக்கு. ஸோ மக்களே, அந்த மலை மேல இருக்கிற கேவ்ஸை மட்டும் பார்க்க முடியலைங்க. 5 மணிக்கு முன்னாடி வந்திருந்தா நம்ம அந்த பேட்டரி கார்ல போயிருக்கலாம். சரி பரவாயில்ல, இது வரைக்கும் பார்த்ததே வந்து அப்படியே மயக்கார மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்பெல் பவுண்டான ஆர்கிடெக்சர் மார்வல் இது. சாம்பாஜி நகர்ல இருந்து 1 hourல வந்துடலாங்க. 60 ரூபா டிக்கெட் ப்ரைஸு. ஸோ எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் வாழ்க்கையில ஒரு டைமாவது நீங்க நேர்ல வந்து பார்த்துடணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. எல்லோராவே இப்படி இருக்கணும், அஜந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். நாங்க அது நாளைக்கு போக போறோம். அது ஆனால் 100 kilometers, கிட்டத்தட்ட 2 to 2.5 hours ஜேர்னி, மேபி 3 hours கூட ஆகலாம். அதனால நாளைக்கு ஃபுல் டே அங்கே தான். இன்னைக்கு ஹாஃப் டேல எல்லோரா கேவ் முடிச்சாச்சு ஷிரடியிலிருந்து வந்து. ஸோ வாங்க மக்களே, போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் கிளம்புவோம் பேக் டு சாம்பாஜி நகர், அவுரங்காபாத். திருப்பி போகிற பஸ் vlogகும் பண்ணுறேன், டே லைட் இருந்துச்சுண்ணா. ஓகேவா? சரி வாங்க போவோம். மக்களே, டைம் 6 மணி ஆகுதுங்க. நாம ஜஸ்ட் இன் டைம் எல்லோரா கேவ்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. ஆல் த வே ஷிரடியில் காலையில் கிளம்பி வந்தோங்க, எல்லோரா கேவ்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. நாம் நல்ல வேலை கரெக்டாக டைமுக்கு வந்துட்டோம். வந்துட்டு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஒன் ஆஃப் த அன்ஃபர்கெட்டபிள் டேஸுங்க கண்டிப்பாக. எல்லோரா கேவ்ஸ் வந்து அதிசயத்துலேயும் அதிசயங்க. அப்படியே இன்னுமே எனக்கு வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் மலைப்பு விலகல, அந்த அளவுக்கு வந்து வேற லெவலு. ஸோ இதுதான் மெயின் அட்ராக்ஷன் கைலாஷா கேவ், 16 நம்பர் கேவ். கரெக்டாக 6 மணி ஆச்சு, எல்லாத்தையும் கிளப்பிட்டு இருக்காங்க வெளியே. ஸோ மக்களே, ஸோ பியூட்டிஃபுல்லான சன்செட் வேற ஆயிட்டு இருக்குங்க. வேற லெவல் பிளிஸ்ஃபுல் மூமெண்ட்டோட நம்ம எல்லோரா கேவ்ஸ்ல இருந்து கிளம்புறோம். ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே வந்து நீங்களும் வந்து இன்ஸ்பயர் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்ஃப்ளூயன்சரோட வேலையே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேசஸை காமிச்சு பட்ஜெட்டில் எப்படி வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான். ஸோ சூப்பராக நீங்கள் அவுரங்காபாத் வந்துட்டு அழகாக நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே 1 hourல எல்லோரா கேவ் வந்துடலாங்க. ஸோ ஒரு 3 to 4 hours மினிமம், 5 to 6 hours மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பக்கத்தில் வந்து கிருணேஸ்வர்னு ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது. ஸோ 1 day பிளான் பண்ணிங்கன்னா இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தௌலத்தாபாத்னு என்னமோ இருக்குது, வர்ற வழியில் ஒரு ஃபோர்ட் இருக்குது, காமிச்சல லாஸ்ட் வீடியோவில் நாம் சாம்பாஜி நகர்லேருந்து எல்லோரா கேவ்ஸ் வரைக்கும் வர்ற வழியில் அந்த ஊர் வழியாக தான் வந்தோம். ஸோ அந்த கேவ்ஸும் பார்த்துட்டு அந்த ஃபோர்ட் பார்த்துட்டு எல்லோரா கேவும் பார்த்துட்டு நீங்கள் கிருணேஸ்வர் ஜோதிர்லிங்கமும் பார்த்தீங்கன்னா 1 day ஃபுல்லாக இந்த சைடு கவர் பண்ணலாம். ஓகேவா? அஜந்தா கேவ்ஸ் பார்க்கறதுக்கு இன்னொரு 1 day தேவைப்படும். ஸோ 2 days பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இது பார்த்துடலாம். ஷிரடியோட கம்பைன் பண்ணிங்கன்னா ஷிரடி ஒரு நாள், சனி ஷிக்னாப்பூர் அது ரெண்டையும் ஒரே நாளில் பார்த்துட்டு எல்லோரா கேவ்ஸு, தௌலத்தாபாத் ஃபோர்ட்டு, கிருணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் எல்லாம் ஒரு நாள் வச்சுட்டு அஜந்தா கேவ் ஒரு நாள் வச்சுக்கலாம். ஒரு 3 days சுற்றி பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இங்கே வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? பிளான் பண்ணுங்க. நம்ம வந்து வாழ்க்கை ஒரு டைம்ங்க வந்து இந்த மாதிரி இடங்களையெல்லாம் பார்த்துடணுங்க நம்ம கண்களால். என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? ஸோ நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சீர்ஸ் ஃப்ரம் எல்லோரா கேவ்ஸ், அகமதாபாத், அவுரங்காபாத் என்கிற சாம்பாஜி நகர். ஓகேவா? மகாராஷ்டிரா. See you மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.